வணக்கம் and welcome to Prim's Vlog where everything is delight. எல்லோரும் சுகமா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் ஏன் இவ்வளோ நாளா லீவ் எடுத்தேன் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸா 2-3 ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பார்க்காதவர்களுக்கு குடும்ப சகிதமா நாங்க காசி கயா யாத்ரா போயிட்டு வந்தோம். ஸோ எங்களுடைய குலதெய்வ வழிபாடோட பழனி ஆண்டவரோட உத்தரவோட ராமேஸ்வரத்தில் ஆரம்பிச்சு திரும்ப காசி போயிட்டு அங்கேருந்து கயா போயிட்டு கயாலேருந்து திரும்ப ராமேஸ்வரம் வந்து எங்களுடைய பித்ருக்காரிய யாத்ரா ரொம்ப விமர்சையாக ரொம்ப பெரியவாளோட ஆசீர்வாதத்தோட திருப்தியாக குடும்ப சகிதமாக யாருக்கும் உடம்பு கூட அதிகமாக படுத்தாமல் போயிட்டு வந்ததில் உங்கள் எல்லோருடையும் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால தான் இந்த ஒரு பெரிய கேப் எடுத்துட்டோம். உங்களுக்கு இந்த காசி யாத்ரா இந்த பித்ருக்காரியங்கள் விஷயமா சில டிப்ஸோ இல்லை நீங்கள் என்ன பண்ணினேன், யாரை காண்டாக்ட் பண்ணினேன், என்னென்ன காரியம் அங்கே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் உங்களுக்கும் ஏற்படும். அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சரி, யாரை காண்டாக்ட் பண்ணினோம், எங்களுக்கு எப்படி நடந்ததுங்கிறதையும் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவே ப்ரெசென்ட் பண்ணுறேன். சரி, இவ்வளோ நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன், ஏதாவது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட வரணும் அப்படின்னு தான் யோஜனை பண்ணேன். நமக்கு தான் பெரியவா இருக்காளே, அவரோட ஆசீர்வாதத்தில் தான் இந்த பெரிய யாத்திரையே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். எங்கே போய் நின்னாலும் பெரியவா பிரத்யக்ஷமாக ஃபோட்டோவில் இருப்பா. என்னுடைய கோ சிஸ்டர் மண்ணி அங்கே பாருங்கோ, மண்ணி இங்கே பாருங்கோ, மண்ணி அங்கே பாருங்கன்னா எங்கெல்லாம் பாருங்கன்னு சொல்கிறாளோ அங்கெல்லாம் பெரியவா எங்களுக்கு பிரத்யக்ஷமாக இருந்து எங்களை ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணினா. அவரே தான் சரி வீடியோ கண்டென்ட்டுக்கு எதுக்கு கஷ்டப்படுறேன், நானே வரேன்ட்டு அனுஷ பூஜை கண்டென்ட்டை தான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு பெரியவாளுக்கு நான் பண்ணின நைவேத்தியம் தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு தொடர்ந்து பூஜையும் பார்த்துட்டு என்ன வாழ்த்துங்கோ. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் பிரின்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. மேற்கொண்டு இந்த பெரிய கேப்பில் கூட ஒரு 20-30 புது சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துருக்கேன். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். குக்கிங் வீடியோஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பூஜை அண்ட் ஃபெஸ்டிவல் சம்மந்தமான வீடியோவாஸ் ஆகட்டும், சில ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸும் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனுஷத்துக்கான பிரசாதம் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் ஓட்ஸையும் மாம்பழத்தையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறேன். அதுதான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதற்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ங்கிறது ஜம்போ ஓட்ஸு. நான் இது ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கியிருக்கேன். இந்த ஓட்ஸு இந்த கப் அளவுக்கு 1 கப் எடுத்துட்டுருக்கேன். அதே கப் அளவுக்கு 2 கப் அளவு மாம்பழம், நல்லா பழுத்த மாம்பழம். அண்ட் சுகர் வந்து இதுக்கு ஈக்குவலான சுகர் 1:1 ரேஷியோ. இது நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். அண்ட் நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும், சுத்தப்பான பசும் நெய். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இதுதான் இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ். இந்த ஓட்ஸ் மாம்பழ கேசரின்னு வச்சுக்கலாமே. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ என்னென்னு பார்த்தோம். வாங்க ப்ரொசீஜர் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல்ல இதை லைட்டாக ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அடுப்பு நல்லா சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சா ஹோல் ஓட்ஸை லைட்டாக திரட்டிக்கலாம். ரொம்ப இது செவக்கலாம் வரணும்னு இல்லை. ஸோ லைட்டாக ஒரு 2 நிமிஷம் தான் நான் வந்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அதே ஜாரில் மாம்பழத்தையும் நம்ம ஒரு சுற்று போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம், அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம மெயின் ப்ரொசீஜர் என்னென்னு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சுட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் லைட்டாக உருகட்டும். நெய் உருகினதை நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா ஓட்ஸை சேர்க்க வேண்டியதான். லைட்டாக அந்த நெய் வந்து இந்த ஓட்ஸோட கலரணுங்கிறதுக்காக சிம்மில் வச்சு கலரலாம். திப்பிரியாக வரும். அந்த நேரத்தில் நாம் 1க்கு 2ங்கிற வீதத்தில் தண்ணி சேர்க்குறேன் நான். ஸோ இது நல்லா ஓட்ஸ் வந்து கொஞ்சம் வேகணும், வேக விடுவோம். ஒரு 5-8 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஓட்ஸ் நல்லா வெந்துடும். இது அரை வேக்காடு வெந்துட்டு இருக்கும்போதே அரைச்சி வச்ச நம்ம மாம்பழத்தையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த மாம்பழம் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் இது தண்ணி சேர்க்கணும் போல் இருக்குது. ஸோ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன். நல்லா கலந்து விடலாம். ஏன்னா ஓட்ஸ் வந்து நம்ம போட கெட்டியாகிட்டே இருக்குது. முதல்ல அது வேகணும். ஸோ இப்போ நம்ம போட்டு இது ஒரு 8 நிமிஷம் ஆகுது. ஸோ இதை வெந்துடுத்தானே செக் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துடுத்து. ஓட்ஸை அரைச்சதுனால ஈஸியாக வெந்துடுத்து. எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் சேர்த்துடலாம். 1:1 ரேஷியோ. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். இந்த சர்க்கரை சேர்ந்தோன்னே இன்னும் கொஞ்சம் நீர்த்துக்கும்.
கைவிடாமல் கிளறலாம். கொஞ்சம் சுருளை வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். பொடிச்சு வச்சுருந்த ஏலக்காவும் சேர்க்குறேன். அப்படி தளன்னு கொதி வருது. இந்த கன்சிஸ்டன்சியில் நாம் ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்படி எடுத்து குழிக்கரண்டியில் இலையில வச்சா வர அளவுக்கு திக்காயிடும். ஸோ நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய மாம்பழ ஓட்ஸ் கேசரி இல்லை அல்வா ஸ்வீட் தயார். இதை நல்லா ஆறுன விட்டு நான் இப்போது நைவேத்தியம் பண்ணும்போது இதோட கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு நான் திருப்பியும் காட்டுறேன். முந்திரி பருப்பையும் திராட்சையும் நெய்யில் வறுத்து மேலே அலங்காரத்துக்கு போட்டுற வேண்டியதான். நைவேத்தியம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நான் இப்போ நைவேத்தியத்துக்காக எடுக்கும்போது காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி எப்படி விழுறது பார்த்தீங்களா. இந்த கன்சிஸ்டன்சி அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் இந்த கன்சிஸ்டன்சியில் அப்படி எடுத்து டபக்குன்னு போட்டுக்கலாம். வாங்க நைவேத்தியம் பார்த்துட்டு தீபாவளியும் பார்த்துடலாம். நிர்மலமான தூய்மையான மனதோட பெரியவாள நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டா எந்த பிரார்த்தனையும் நிறைவேறும் அப்படிங்கிறது நிதர்சனம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காம கோடி சங்கர. ஃபர்ஸ்ட் கிளாஸா பூஜையை முடிச்சிட்டோம். பிரசாதம் எப்படி இருக்கு அப்படின்னு வாயில போட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு அப்படி நல்லா அப்படியே எப்படி வருது பாரு. அப்படி வருது, வாயில அப்படியே போட்டுடலாம். வாயில போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. மாம்பழ வாசனை தூக்குறது, சக்கரை அளவு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஒரு தடவை ட்ரை பண்ணுறியா ஸ்ரேயா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. அந்த மேங்கோ ஃப்ளேவர் அப்படியே ஆமாம். சரி பாருங்க எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பூஜையும் நல்லா பார்த்துருப்பேன். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப். Stay safe, stay healthy. Thanks for watching. Bye bye.